ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் பயத்தம்பருப்பு, 2 கப் வெல்லம், 1/2 கப் ரவை, தேவையான முந்திரி பருப்பு, 1/4 கப் தேங்காய், அவ்வளவுதாங்க. இப்போ பயத்தம்பருப்பை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேனில் வறுக்கிறோம். நல்லா செவக்க வறுக்கணும், கருக விட்டுறாதீங்க, கைவிடாமல் கிளறிட்டுருங்க. நல்லா செவக்க வறுக்கணும். பாருங்களேன், இந்த பதத்துக்கு. இப்போ இது நல்லா வறுத்த பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா கழுவிடுங்க, கழுவிட்டு வேக வைங்க. நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா முத்து முத்தாக இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். 75% வெந்தால் போதுங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். பாகு பதத்துக்கு வேண்டியதில்லை. 2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வெல்லம் கரையணும். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட்டு செஞ்சாலுமே லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்டை நமக்கு எடுத்து நல்லா கொடுக்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு உப்பு, அவ்வளோதான். இப்போ அது கரைஞ்சி அது ஒரு பக்கத்தில் அது இருக்கட்டும். இப்போ வேறு பேனில் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நான் ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காயட்டும். முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட இப்போ பாருங்களேன், பயத்தாம்பருப்பும் இந்த பக்கத்தில் வெந்துருச்சு நமக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்களேன், முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். தண்ணியெல்லாம் கீழே வடிகட்டி விட வேண்டாம். நான் கரெக்டான தண்ணி வச்சுருக்கேன், அதனால் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. அவ்வளோதான். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அந்த நெய்யில் நம்ம ரவாவை கொட்டி அதை வறுக்க போகிறோம். ரவாவை ஒரு 4 நிமிஷம் இதில் நல்லா வறுக்கணுங்க. மறந்துடாதீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு அவசியம் தேவை. எவ்வளவோ பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரவாவை நல்லா வறுத்துட்டோம். அதோட தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. தேங்காவை ஒரு 2 மினிட்ஸ், மொத்தமாக 6 நிமிஷம் அதை வறுத்துருக்கோம். இப்போ வேக வச்ச பயத்தம்பருப்பை கொட்டி இதில் நல்லா கிளறணும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பாகு வச்சுருந்தோம் இல்லையா, வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கிளறுங்க. நல்லா கிளறணும். இந்த பதத்துக்கு நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு கிளறுங்க. அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய் விட்டு கிளறுங்க. நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு. பாருங்களேன், இது மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கா? இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டு கிளறோம். அவ்வளோதாங்க. இன்னும் 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். நல்லா ஒட்டாமல் பதத்தில் வரும். அவ்வளோதாங்க. உட்காரே ரெடி ஆகிடும். வாயில் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கரைஞ்சி போணுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன், பார்த்த உடனே எப்படி சாப்பிட்ணுன்னு தோணுதா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அழுத்தே போகலை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாப்பிட செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.